நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 powered by Energy Tharum Gold winner co-presented by Arun Excelo and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுக்க நம்ம வைல்ட் கார்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 8 வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸும் அவங்களோட பெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கே 2வது ரவுண்ட், அதாவது மெலடி ரவுண்டில் சில பசங்க வந்து பாடி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாக்கி இருக்கிற பசங்க பாட போகிறாங்க. அண்ட் 3வது ரவுண்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our lovely judges. ஸோ நம்ம நடுவர்கள்லாம் தயாராக காத்துட்டு இருக்காங்க. அண்ட் வீட்டில் இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நடுவர்களும் வந்து அவங்க ஃபோன்ஸோட ரெடியாக தயாராக காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் SMS மூலமாகவும் கால் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கு ஓட்டுக்களை போட ஆரம்பிச்சிட்டே இருக்கலாம். ஏன்னா நாங்கள் எப்பயோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் voting lines. எஸ், voting lines ஓப்பன் ஆயிருக்கு. நீங்கள் எல்லாருமே கடகடன் உங்களோட ஃபோன் எடுத்தோ இல்லை கால் பண்ணியோ இல்லை ஆன்லைனில் போய் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் அந்த பிரம்மாண்டமான மேடையில் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு கடகடன் ஓட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். SMS மூலமாக நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா SSJ அண்ட் கண்டஸ்டன்ட்டோட நம்பரை டைப் பண்ணிவிட்டு 57827 என்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான நம்பர் இருக்குது. 54322178 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி அங்கே உங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட உங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் உங்களோட ஃபேவரட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்க்கு ஓட் பண்ணலாம். ஸோ இந்த 3 வேஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கடகடன்னு ரெடி ஆயிருங்க. அண்ட் பசங்களும் வந்துட்டு நல்ல சாங்ஸ் எல்லாம் பாடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த 2வது சுற்றுல பாக்கி இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் பாட போகிறாங்கன்றத முன்னாடியே சொல்லிட்டோம். சோ இனியோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ07 ஸ்ரீஷா. வலிமிகும் இடங்கள், வலிமிகா இடங்கள், தமிழன்
Sirisha, Sir. what happened to you? நான் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் கேட்டிருக்கேன். I've definitely heard your performances in the past. இங்கே இருந்தது, or it was probably here. Wild card entry la, it is somewhere there. It is such an amazing performance. என்னன்னா ஒரு பாட்டு இருந்தா okay. Even the earlier song that you sang and this one, suddenly you are in some amazing form. அது வந்து probably the toughest competitor is one who doesn't sing for competition. You are singing beyond that. And the competition oda tension ஒண்ணுமே இல்லாம ஒரு ஈஸோட so convincing. And in the madri, if you maintain not just the competition, in life nobody can stop you. Your singing is really beautiful. இன்னைக்கு வந்து எனக்கு personally ரெண்டு சாங்குமே and I think you were incredible in both the songs. This one was also a beautiful rendition. Thank you, sir. All the very best. Thank you. ஸ்ரீஷா, உன்னோட சாங் சாய்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். அதாவது இந்த ரெண்டு ரவுண்டும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன சாங் எடுத்து என்ன ப்ரூவ் பண்ணுன்னு நினச்சியோ அதில் கிடைக்காத இடங்கள் இன்னொரு சாங்கில் என்ன பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்னு எடுத்த வெரி வைஸ் சாய்ஸ் இது. ஸ்லோ டெம்போவில் வாய்ஸை கன்சிஸ்டண்ட்டாக வச்சு எமோஷனை அப்படி டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் நூவன்சஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாங் கிடைக்கணும்னா ஐ டோன்ட் திங்க் யூ வில் கெட் அ பெட்டர் ஆப்ஷன் கண்டெம்பரரி சாங்ஸில். ஸோ அந்த வகையில் வெரி மியூசிக்கலி பிரில்லியன்ட் சாய்ஸ் யூ ஹவ் மேட். முக்கியமாக ஒரு இன்டர்லூட் மியூசிக் போயிட்டு திரும்ப வர இடத்துல ஒரு டெம்போ டைமிங் சேலஞ்ச் ஒன்று இருந்தது ஒரு இடத்துல. அதையும் ரொம்ப அழகாக நீ ஹேண்டில் பண்ண. உனக்கு நல்ல லய ஞானம் இருக்குன்றது மட்டும் தெரியுது. ஸோ உனக்கு நல்ல ஸ்ட்ரென்த், எல்லாமே மியூசிக்கல் ஸ்ட்ரென்த் காட் ஹஸ் கிவன் யூ. நீயும் அழகாக அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற. சங்கீதம் எத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்க ஸ்ரீஷா? 3 years. 3 years-ஆ? மியூசிக் கற்றுக்கிறதுக்கு வந்து எல்லை இல்லைன்னு உனக்கு தெரியும். ஸோ இவ்வளோ வந்துட்டோம், இன்னும் 40 கிருதி கற்றுக்கிட்டோம், கீர்த்தனை பாடுறோம்லாம், அதோடு நிறுத்திடலாம் போயிடுறதுக்கு சான்ஸே கிடையாது. போய்கிட்டே இருக்கலாம் மியூசிக்கில். அதனால கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங், கீப் இம்ப்ரூவிங். நல்ல மியூசிக் கேட்குறது அதை விட முக்கியம். யூ வில் பி அ கிரேட் சிங்கர், க்ரூனர் ஒன் டே. காட் பிளெஸ் யூ. சிரிஷா, எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த சாங்கில் நம்ம ஒரு பாட்டு பாடும்போது அந்த பாட்டில் வந்து எல்லாரும் இன்வால்வ் பண்ணிக்கிறது ஒரு பவர். அது எல்லாராலையும் முடியாது. அதனால் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவங்க பாடுறது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை பேசிகிட்டு இருப்பாங்க, சம்திங் அந்த மாதிரி ஏதாவது நான் சம்டைம்ஸ் பார்க்க முடியும். ஆனால் உன்கிட்ட வந்து அந்த பவர் இருக்குது. அந்த பாட்டு நீ பாடும்போது எல்லாருமே உன்னை தான் பார்க்குறா, உன்னை பாட்டு தான் கேட்குறா. ஸோ யூ ஹேவ் தட் பவர். தட்ஸ் an எக்ஸ்ட்ரா. எதனால் அந்த பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தனக்கு ஏன்னா அவ அந்த மாதிரி இன்வால்வ்டா இருக்கா, பாடுறாங்க. அவ அவ்வளவு இன்வால்வ்டா இருக்கா. அதாவது அடுத்தவங்களை பத்தி அவங்க கேட்கலங்கல, முதல்ல பாடுறவங்க நம்ம அந்த பாட்டை ரசிச்சு நமக்குள்ள ரசிச்சு ஃபுல்லா அப்படியே இன்வால்வ் ஆகி ஐம் ஷூர் அந்த 3 to 4 minutes நீ பாடின டைம்ல இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாது. யார் பேசுறாங்க, யார் எழுந்தாங்க போனாங்க, எதுவுமே தெரியாது. ஐம் ஷூர். ஸோ எனக்கு வந்து ஃபுல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னால் ஒரு நிமிஷம் கூட வேற எதுவும் யோசிக்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ வாஸ் இன் த சாங். So that itself is a great achievement. Thank you, ma. All the best. சீசா, ஸ்வேதா மேம் கிட்ட இருந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன்லாம் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அண்ட் ரொம்ப வயசாக உங்களோட சாங்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜட்ஜஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா கிட்ட பேசுவோம். அம்மே சொல்லுங்க. எப்படி என்ன இந்த பாட்டு தான் பாடணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு உட்காந்து பிளான் போடுறீங்களா, இல்லை என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை மேம், அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தான் அந்த கமக்கம்லாம் நீங்கள் தான் சொல்லி தரீங்களா? அதெல்லாம் கிடையாது. சார் என்ன பண்ணுவார்? ஸ்ரீஷா அப்பா என்ன பண்ணுவார்? ஒன்றும் சொல்ல மாட்டேன், சாப்பிட்டு தூங்கிடுவார். இல்லைம்மா, அவர் தான் ஃபுல்லாக அந்த இதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறது அவர் தான். ஆமாம்மா. டஃப்பான காம்படிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற டைரக்ட் ஃபைனலிஸ்ட் கூட நீங்கள் தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ நீங்கள் என்ன போயிடுவீங்களா? நம்பிக்கை இருக்கா? Confidence இருக்குக்கா. கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ ஓட்டு கேட்க வேண்டிய நேரம். ஸ்ரீஷா வந்து ஃபைனல்ஸ்க்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 3 முறையில் நீங்கள் வந்து ஓட் போடலாம். எஸ்எம்எஸ் முறையில் நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா SSJ07 அப்படின்னு டைப் பண்ணிட்டு 57827 என்ற நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு நம்பர் இருக்குது. 54322178 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம ஸ்ரீஷாக்கு உங்களோட ஓட்டுகளை அங்கே பதிவு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் கூட நீங்கள் ஸ்ரீஷாக்கு ஓட் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் www.supersinger.in வெப்சைட்டுக்கு போய் SSJ07 ஸ்ரீஷாக்கு ஓட் போடலாம். ஸோ ஸ்ரீஷாக்கு டெஃபினெட்லி நிறைய ஓட்ஸ் வரணும். அண்ட் அடுத்த ரவுண்ட்லையும் நீங்கள் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸ்ரீஷா. மறுபடியும் லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் SSJ07 ஸ்ரீஷா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வைல்ட் கார்டில் நம்ம இப்போ தேர்ட் ரவுண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பசங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, பயங்கர ஜோஷாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3வது சுற்று ஃபாஸ்ட் பாடல்கள் சுற்று. அண்ட் இந்த ஃபாஸ்ட் பாடல்கள் சுற்றுல முதலாவதாக வந்து பாட போகிறது SSJ09 அனல் ஆகாஷ். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவி எல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவி எல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சமையாடிய பாதம் இது நிற்காது ஒருபோதும். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவி எல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ளே நான் அழுதா துடைக்கவே எனக்கொரு நாதி இல்லை. என் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வைரமாகுமே, சபதம் சபதம் என்று சலங்கை பாடுமே. சபதமெல்லும் வரைக்கும் சாயாதிரு இமையே தீம்போதும் கலங்காதிரு. நதி அத்தனையும் கடலில் சங்கமம், நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம், கரைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவி எல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். சல் 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 எல்லார கண்டா அடலுக்கு தாப்பா வணக்கங்க, என்ன மாட்டி வச்ச வணக்கங்க. மழைக்காகத்தான் மேகம், அடகலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது வைக்கது காலறியாது. மகனே மகனே
சபதம் வெல்லும் வரைக்கும் சாயாதிரு விழியே விழியே இமைகள் தீயும் போதும் கலங்காதிரு கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க இன்னும் காலுக்கு சலங்கிட்ட இன்னும் கலடிக்கு முதல் வணக்கம் இன்னும் காலடமாடுமையா உந்தன் கட்டளைகள் மறைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமியா இதை நிற்காது ஒருபோதும் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமும் உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கம் உடல் பொருள் அவையெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமும் உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கம் உடல் பொருள் அவையெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம் ஆனால் ஆகாஷ் என்னாச்சு? ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது மீண்டும் நம்ம வந்துடணும். அதுலேயே நம்ம ஸ்டே ஆயிட்டோம்னா அப்புறம் ஃபர்தராக பாடுறதும் சரியாக பாட முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் மேடை கச்சேரிகளில் தானே பாடியிருக்கீங்களா? ஏதான மேடையில் பாடியிருக்கீங்களா? சூப்பர் சிங்கர் தான். சூப்பர் சிங்கர் தான். அப்போ ஏன் இவ்வளோ டென்ஷன்? மிஸ்டேக்ஸ் ஆர் டு பி மேட் ஆன் ஸ்டேஜ் அண்ட் தே ஆர் டு பி லேர்ன்ட். அவ்வளோதான். ஸோ இந்த மிஸ்டேக் ஆயிடுது, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி ஏதான ஒன்று ஆச்சுன்னா கூட அது வந்து உடனே நீங்கள் மறந்துடணும். யூ ஷுட் ஜஸ்ட் கெட் டு த சாங் அகெயின். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லா பாடினீங்க. Anil Akash, you're capable of performing much better than this. அது உங்களுக்கு தெரியும். இதை விட நான் நல்லா பாடுறேங்கிற ஒரு இது உங்களுக்கே இருக்கு. என்னென்னா நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த மேடையில் நீங்கள் இதை விட ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. நிறைய பர்ஃபார்மன்ஸஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் உயிரே உயிரே பாடினது வீட்டில் அவ்வளோ எவ்ரிபடி என்ஜாய்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். யூ வாண்ட் டூ யுவர் பெஸ்ட், பட் தேர் குட் பி சோ மெனி அதர் ரீசன்ஸ் தட் இஸ் ஸ்டாப்பிங் யுவர் பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு வந்து இஃப் ஐ எம் நாட் ராங், வாய்ஸில் கொஞ்சம் யுவர் வாய்ஸ் இஸ் லிட்டில் டயர்ட், யூ ஹாவ் சம் ப்ராப்ளம். அந்த டென்ஷனில் வந்து சில டைமில் வந்து யூ மே ஃபர்கெட் லிரிக்ஸ். ஸ்பெஷலி வைல்ட் கார்டு இன்னைக்கு நாங்கள் செலக்ட் ஆகணுங்கிற ஒரு பட்சத்தில் பாடும்போது இப்படியெல்லாம் ஆப்ஸ்டிகல்ஸ் வந்தால் எப்படின்னு வந்து இட் கேன் ஹாவ் அ மைண்ட் கேம். பட் ஹேவிங் செட் தட், ஆல் ஆஃப் அஸ், ஈவன் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் யூ ஆன் டெலிவிஷன், எல்லாருக்கும் தெரியும் யூ ஆர் எ ஃபேபுலஸ் சிங்கர் அண்ட் யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர் மியூசிக்கலி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. லிட்டில் மிஸ்டேக்ஸ் ஹியர் அண்ட் தேர், பட் அதர்வைஸ் அ குட் அட்டெம்ப்ட், வெரி குட் அட்டெம்ப்ட். ப்ரவுட் ஆஃப் யூ அனல். இப்போ கூட நான் உங்களோட ஃபேன் தான். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேஜ் ஃபார் மியூசிக், அவ்வளோதான். ஓகே, என்ஜாய் யர் மியூசிக். அந்த ரவுண்டில் நீங்கள் பாடினீங்களா, அது மாதிரி என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. பெரிய தப்பு ஒன்று நீ பண்ணிடலாமா? பாட்டு வரும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரே ஒரு வார்த்தை நீ மறந்துட்டா தானே, பாக்கியெல்லாம் ஃபுல்லாக பாடிருக்கல, அதுக்கே உன்னை தனியாக பாராட்டணும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோ, ரைட்டா? ஓகே, பாடுறதுக்கு. அனால் ஆகாஷ், நம்ம மீதியை ஸ்டுடியோவில் பேசிக்கோ. அனல் ஆகாஷ், இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்னாச்சு உங்கள் உடம்புக்கு? காலையிலேருந்து 7 தடவை வாமிட் ஆகிட்டு. 7 தடவை வாமிட் எடுத்திருக்கியா? கம்மியாக தானே மேக்கப் போட்டிருக்கேன், எதனால அப்படி? என்னாச்சு? என்ன, ஏன் 7 தடவை வாமிட்லாம் எடுக்கிற நீ? தெரியலக்கா, ஃபுட் பாய்சன். ஃபுட் பாய்சனா இல்லை டென்ஷன் பாய்சன் ஆகுதா? இல்லை, டென்ஷன் பாய்சன்லாம் இல்லை. உடம்ப பார்த்துக்கோங்க. இவனுக்கு மட்டும் இல்லை, எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் சொல்கிறோம். ஃபைனல்ஸ் வரைக்கும் எல்லா கண்டஸ்டன்ஸும் நல்லா என்ன மாதிரி மாக்கப்போ மாதிரி நல்லா தெம்பாக இருக்கணும், புரியுதா? இல்லை முக்குந்து மாதிரி தெம்பாக இருக்கணும், சரியா? உடம்பு பார்த்துக்கோங்க அனல் ஆகாஷ். பட் இவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்து கூட நீங்கள் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போது ஓட்ஸ் கேட்டுடலாம். எஸ், SSJ09 அனல் ஆகாஷ். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட் பண்ணணும்னா 3 வகையில் ஓட் பண்ணலாம்.
SMS மூலமா நீங்க அனல் ஆகாஷ்க்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா SSJ09 டைப் பண்ணிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. அதர்வைஸ் ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் 543217 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி அனல் ஆகாஷ்க்கு உங்களோட ஓட்டுகளை அங்கே பதிவு பண்ணலாம். நீங்க அனல் ஆகாஷ்க்கு ஆன்லைன்ல கூட ஓட் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் www.supersinger.in வெப்சைட்டுக்கு போய் அனல் ஆகாஷ் SSJ09 அப்படின்ற நம்பரை டிக் பண்ணி அனல் ஆகாஷ்க்கு ஓட் போடலாம். ஸோ அனல் ஆகாஷ் உங்களோட பெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. லெட்ஸ் see what happens. ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் SSJ09 அனல் ஆகாஷ்காக ஜோரா பலமான ஒரு கைத்தட்டல் தட்டிடலாம். தேங்க்யூ அனல் ஆகாஷ். தேவன் சார் என்ன பண்றாரு? எனக்கு அப்பலேருந்து ஒரே மெசேஜாக அனுப்பிச்சிட்டு இருக்காரு. நானும் என்ன பண்றது? அப்படியா? ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க? ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சிக்கு நிறைய மெசேஜ் அனுப்ப வாய்ப்புகள் இருக்கும். ஓகேயா? கொஞ்ச நேரம் இப்படி சித்தப்பா வந்து இவரு விஜய் சார். ஓ. பெரியப்பா வந்து ஜேம்ஸ் சார். இப்போ TLM சார் அப்பா. ஒரு நல்ல ஃபேமிலி டாக்டர் எனக்கு தெரியும். பிரியங்காவை அங்கே கூப்பிட்டு போகலாமா? 3 monthsல ஐ திங்க் ஷீல் பி ஓகே. நான் விஜய் பிரகாஷ் சார்லாம் எனக்கு ஒரு கவுண்டர் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட என் லைஃப்பில் பார்த்தது கிடையாது. அதனால நம்ம இங்கேயே இந்த விஷயத்தை கட் பண்ணிட்டு ஒரு பிரேக் போயிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் முழுக்க நம்ம வைல்ட் கார்டு சுற்று பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் வைல்ட் கார்டு சுற்றுல இப்போ 3rd ரவுண்ட், அதாவது ஃபாஸ்ட் பாடல்கள் சுற்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் பசங்க எல்லாருமே ஃபாஸ்டான பாடல்கள், ஃபாஸ்டா பாடி ஃபாஸ்டா ஓட்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி ஃபாஸ்டான பாட்டில் நம்ம பசங்க பாடுறாங்க, அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக நம்ம பசங்க பாடுறாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாங்கள் வந்து ஒரு பசங்களும் பாடி முடிக்கும் போது எப்படி அதை ஓட் பண்ணுறது, அவங்களுக்கு ஓட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்காக அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ யார் வந்து ஃபாஸ்ட் பாடலில் பாட போகிறதுமா? அடுத்ததா வந்துட்டு ஃபாஸ்டான பாடல் பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ10 ஜெசிகா. இது ஒரு நிலா காணும், இரவுகள் கனா காணும். இது ஒரு நிலா காணும், இரவுகள் கனா காணும். ஆடை கூட பாரமாகும், பாரிஜாதம் ஈரமாகும். இளமையே
ஒரு நிலா காணும் இரவுகள் கனா காணும் ஆடை கூட பாரமாகும் பாரிஜாதம் ஈரமாகும் இளமையே வசந்தவானம் பறவையே வருகவே இது ஒரு நிலா காணும் இரவுகள் கனா காணும். ஜெசிகா சார் ஃபென்டாஸ்டிக், தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த மேல் போர்ஷன் அதெல்லாம் பாடிட்டு திருப்பி வந்து அது வந்து ஆக்சுவலாக வேற ஒருத்தர் பாடிருக்காங்க, இது ஃபீமேல் போர்ஷன் இல்லையா, அது பாடிட்டு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த சரணம் எடுத்ததுக்காக ஒரு தனி பாராட்டு. அதே மாதிரி இது மேலே எந்த அளவுக்கு ரேஞ்சு சாங் இருக்கோ அதே அளவுக்கு லோலையும் சஸ்டைன் நோட்ஸ் வருது. இந்த பாட்டுக்கு என்ன வேணுமோ அது முழுமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஜெசிகா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ரியலி ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஐ ஃபீல். நிறைய வெரைட்டிஸ் ஐவ் சீன் த்ரூ அவுட் தி ஷோ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ரியலி லவ்லி அட்டெம்ப்ட். அண்ட் நான் சும்மா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே சம்திங். பொதுவாக யூஆர் தி ஒன்லி இன்டர்நேஷ்னல் கண்டஸ்டன்ட் இந்த சீசனில். அண்ட் ஐ கேன் ரிலேட் ஸோ மச் டு ஜெசிகா பிகாஸ் நானும் நார்த் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்து எந்த விதமான எக்ஸ்போஷர் இல்லாமல் நாங்களே வந்து தனியாக நாங்களே ஆராய்ச்சி பண்ணி ஏன்னா வந்து இட்ஸ் லைக் கெட்டிங் வாட்டர் இன் த டெசர்ட். டோட்டலாக ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரியில் தமிழ் வந்து இட்ஸ் அ ரேர் திங் டு சி. அண்ட் அதில் வந்து நாங்கள் வந்து டு fall in love with the music of Tamil Nadu and to go hunting for it, to learn it. And I'm so proud of Jessica. 1 year back, 2013, Toronto show பண்ணும்போது she came to me. She says, Anna, I want to come to Chennai and try Super Singer. அதிலே I was like, wow, இங்கேருந்து டோட்டலாக ஒரு ரிஸ்க் எடுத்து ஸ்கூலெல்லாம் நிறுத்தி she came here for 10 months. And நல்ல growth, Jessica, because again, I saw you from auditions. So hats off to you for that. தேங்க்யூ சார். ஜெசிகா, ஒருவேளை உங்களுக்கு நிறைய ஓட்டு கிடச்சிருச்சுன்னா 5 things நான் ப்ராமிஸாக பண்ணுவேன் அப்படின்னா அது என்னென்ன 5 things? சரி 5லாம் ஓவர், 3 things. எனக்கும் மாக்கா அப்பாக்காவும் 3 விஷயங்கள். 5 கேட்கலாம் நினச்சேன், இப்போ 3. நான் கனடாக்கு கூட்டிகிட்டு போவேன். ஓகே ஓகே, இட்ஸ் அ நைஸ் டீல். செகண்ட், அங்கேயே உங்களை தொலைச்சிருவோம். தேவன் சார், யூ ஆல்சோ, யூ டூ. நயாகரா ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு கனடா போனால் அங்கெல்லாம் போவோம் நாங்கள், சரியா? அந்த கதைலாம் வேணாம். 2வது என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்தியா கூப்பிட்டு வந்துருவாங்க. அது 2வதா? 2வது. ஓகே சரி, ஓகே, அது அப்படியே வச்சுப்போம். 3வது அவங்க கிளம்பி மறுபடியும் கனடா போயிடுவாங்க. அது 3வதா? ஆமா. 3 விஷயங்கள் உங்களுக்காக இவ்வளோ பண்ணுறேம்மா. சரி, கைத்தட்டுமா 3 விஷயங்கள் எங்களுக்காக இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெசிகா. சரி, மன்னிச்சு விட்றேன். உனக்கு ஆஸ் யூஸ்வல் நாங்கள் ஓட்டு கேட்டுடுறோம். ஜெசிகாவுக்கு நீங்கள் ஓட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு ஓட் பண்ணலாம். SSJ10, அதாவது SSJ10 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு 57827 அப்படின்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. அண்ட் ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் 54321778 அப்படின்ற இந்த எக்ஸ்க்ளூசிவ் நம்பர் கால் பண்ணி ஜெசிகாவுக்கு உங்களோட ஓட்டுகளை அங்கேயே பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட ஜெசிகாவுக்கு ஓட் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் SSJ10, அதாவது SSJ10 ஜெசிகாவுக்கு ஓட் பண்ணலாம். ஸோ ஜெசிகா, ரொம்ப நன்றி. 3 விஷயங்கள் நீங்கள் எங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் டெஃபினெட்லி உங்களுக்கு நிறைய ஓட்ஸ் வரும். ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. SSJ10 ஜெசிகாக்காக மறுபடியும் ஒரு வாட்டி கை தட்டிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் முழுக்க நம்ம வைல்ட் கார்டு பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் வைல்ட் கார்டு சுற்றுல இப்போ 3வது ரவுண்ட், அதாவது ஃபாஸ்ட் பாடல்கள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம பசங்க எல்லாருமே பயங்கரமான சாங்ஸ் எங்கேருந்தோலாம் கேட்ச் பண்ணி ரொம்ப அழகாக பாடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பிரேக் அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் SSJ02 ஏஞ்சலின்.
கேட்கத்தான் ஆசை. Angeline. Sema cute. Good, you sang well. Angeline, you sang well. Okay? Thank you இந்த பாட்டு எடுத்ததுக்கு. ஏன் அந்த லாஸ்ட் போர்ஷன் பாடல? இப்ப தோணல பாடுறதுக்குல. ஓகே, குட். ஆஞ்சலின், அது எப்படி கரெக்டா அந்த நடுவுல கேப்ல கரெக்டா இருமின? பாட்டுல இருமாம கரெக்டா இருமின எப்படி? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? தொண்டை அதான் தொண்டை கறக்கறன்னு இருக்கா? அதுதான். என்ன சொல்லு? தொண்டை கட்டிக்கிச்சு. தெரியுது எனக்கு. அதான் நீ இருமுற நடுவில். பட் கரெக்டாக நீ பாட்டு இல்லாமல் இருமினியே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு சாமர்த்தியம் உன்னோடது. அப்புறம் பூக் பூக்கும் ஓசை, அது என்ன? கேட்கத்தான் ஆசை, அது உன்னோட எஃபெக்டா? பாடு, கொஞ்சோன்னு பாடு திருப்பி. பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. புல்விரியும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. பச்சிகளில் குக்கு, பூச்சிகளில் ரிங் ரிங் ரிங். சங்கீதம் சொல்லித்தருமே தங்க பெண்ணே. அதான் தங்க பெண்ணே. தேங்க்யூ ஆஞ்சலி, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நீ பாடினதை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு சாங்காக நீ இதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஏஞ்சலின், இந்த பாடினது கியூட்டோட இல்லாமல் இன்னொரு ஒரு சாமர்த்தியமாக ஒன்று செஞ்சேன். என்னது? லாஸ்ட்ல இழுத்தன் இல்லை, சரிகம பத நிசா ரீ. அந்த ரீ சஸ்டெயின் அவ்வளோ பண்ணணும்னா அந்த நிசா மட்டும் அந்த ரீக்கு நடுவில் ஒரு கேப்பில் ஒரு தம் எடுத்தியா இல்லையா? அங்கே தான் அழகாக பண்ண. அது யார்? அனந்த் சார் சொல்லி கொடுத்தாரா இல்லை நீயா பண்ணியா? அனந்த். வெரி குட். அவர் சொல்லி கொடுத்துருந்தாலும் அதை ஞாபகம் வச்சுட்டு நீ கரெக்டாக அதை இந்த இடத்துல மெயின்டைன் பண்ண பார். அதுக்கு உனக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வாழ்த்து. என்ன ஏஞ்சலின் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே நிற்கிறீங்க? என்னம்மா வாங்கிட்டு இந்த சாக்லேட் யாரோ திடீர்னு போயிட்டாங்களா? யாரு? தெரியலையா? நீங்க தான் திருடிட்டு போனீங்க. நல்லா ஆகுது கதை. நீ வந்து நம்ம மணியை நான் பேண்டோட ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவேன்ல. ஸோ இந்த பேண்ட்லேயே வந்துட்டு யார் ரொம்ப அழகாக இருக்காங்க? லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கீபோர்டு வச்சிருக்காங்க. ஓ ஓ ஓ ஓ கார்த்திக் அண்ணா வந்து அழகா இருக்காங்களா? சரி, நல்லா வெள்ளை வெள்ளையன்னு யார் இருக்கா? அங்க வந்து அங்க கிட்டார் வச்சிருக்காங்கல்ல. ஐயோ, கண்ணாடி போட்டுக்கிட்டு அவரு தான் மணி. புரியுதா? யாருக்கு வந்து மண்டெல்லாம் மூஞ்சி இருக்கு? மண்டையெல்லாம் மூஞ்சி இருக்கு. இந்த ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு ஒரு அண்ணா உட்காந்துட்டு இருக்காருல்ல. ஆமா, அவங்க பெயிண்ட் அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா போயிரு அவர் வீட்டுக்கு. அண்ணா அவரு திரும்பி அண்ணா உங்களே உங்க என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்ல. என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை. என்ன ஏன்னையம்மா கோத்துடுற? அவர் வர ட்ரம்ஸ் அடிக்கிறவர் குச்சி எடுத்து உசுரி விட்டுற போறாரு. சொன்னீங்க? என்ன சொன்னா? அவங்க வீட்டுக்கு போய் நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணு அப்படின்னு. நீங்க பெயிண்டிங் பண்ணுங்களா? இல்லம்மா, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இல்லையா? என்னது? அந்த அண்ணா வீட்டுக்கு அக்கா ஃபேஸ் ஃபுல்லா பெயிண்டிங் தான். ஐயோ ஐயோ, நான் குழந்தையோட பேசிட்டு இருக்கிறேன். என்கிட்டயா சார்? குழந்தையோட பேசிட்டு. என்கிட்டயா சார்? உனக்கு குழந்தையோடமா? குழந்தை ஏஞ்சலின். சரி, யாரு வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு இந்த ஜூலெல்லாம் இருப்பாங்க பார்த்திருக்கியா? ஜூலெல்லாம் யார் அங்க வந்து மங்கி மாதிரி இருக்காங்க? நீங்க தான். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் கோ ஆங்கரை பார்த்து மங்கின்னு சொல்ற? ஏய், ஒரு நிமிஷம். ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் இரு. ஏய், ஒரு நிமிஷம் இரு. இப்ப மைக்க இங்க கொடுத்துறாத. பாரு. ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கோ ஆங்கரை பார்த்து மங்கின்ற? மங்கி கோச்சுக்காதே. நீங்க தான சொன்னீங்க. ஏய், என்ன நான் இப்ப சொன்னேன்? கண்ணு சொல்லு அப்படினு நீங்க தான என் காலை வந்து நைஸா சொன்னீங்க. திருட்டுக்கோட்டை சொல்றதெல்லாம் சொல். உங்க தான்
நான் மங்கி மாதிரி இருக்கேன் உனக்கு. இவங்க தான் சொல்ல சொன்னாங்க. அது இங்க பார், அப்பெல்லாம் சொல்லாத. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் மண்ணூர் போகும்போது குரங்கெல்லாம் வந்து உனக்கு கடிக்கும். சொல்லிட்டேன். கடிக்காது. நான் ஏற்கனவே பாண்டிச்சேரியில எவ்வளோ தடவை குரங்கு பார்த்துருக்கேன் தெரியுமா? இந்த நேர்லயே பாக்குறிய. அப்ப பார்க்கும்போது ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லுவோம் சொந்தக்காரங்களா இங்க வந்திருக்காங்கட்டு. ஏய் வரேன் இரு, உன்னை வந்து என்ன பண்ற பாரு, கடிச்சு வைக்கிறேன் மங்கின்னு சொன்னல. அதுக்கு முன்னாடி உனக்கு வந்து எப்படி ஓட் போடணும் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். நீ சொல்றியா இல்லை நான் சொல்லணுமா? நான் ஏன் சொல்லணும்? நீ தான் மங்கி சொன்னல, நீ வேணா சொல்லிக்கோ. ஓட்டு கேட்டுக்கோ, நீயே கேட்டுக்கோ. அவ ஒரு தடவை தான் மங்கி தான். நீ நாள் முகுந்தண்ணா செய்வாங்களே. உனக்காக முகுந்தண்ணா செய்வாங்களா? வாங்க. உனக்குலாம் அந்த வேலைலாம் கிடையாதாடா? இந்த வேலைக்கு சாப்பிடுவாங்க. சரி இப்படி வா நில்லு. இந்த பிள்ளைக்கு நீ தான் ஓட்டு கேட்க போறியா? நம்பர் தெரியுமா அந்த பிள்ளை நம்பரு? சும்மா கேட்குறேன். இந்த ஸ்கூல் போகிறது, படிக்கிறது, வேற இந்த மாதிரி வேலைகள்லாம் என்னைக்குமே லைஃப்ல பண்ணதே கிடையாதா? அது ஒன்றும் கேட்காதக்கா. பெரிய அண்டால சாப்பிட்றவன் இத்தினோண்டுல சாப்பிட்ற, என்ன ஆச்சு? சும்மா போர் அடிக்குது. நம்ம ப்ரொடக்ஷன்ல இது மாதிரிலாம் சுண்டல் கேசரிலாம் போடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவன் சுண்டல் சாப்பிட்டு என்ன பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? என்னால நிக்க முடியல. தெரியாதுடா, அது எப்படி கண்ணுக்கு தெரியும்? ஓகே விடு. சரி ஓட்ட கேளுடா, ஓட்ட கேளு. இந்தா இந்த நம்பருக்கு ஓட்டு அனுப்பணும்னு சொல்லு. 57827. சொல்லு. SSJ 02க்கு ஓட் பண்ணுங்க. 5782 இது என்ன இருக்கு? சரி தள்ளி நில். நீ சுண்டல் சாப்பிட்ட விளைவுகள்லாம் வந்து கொஞ்சம் லைட்டா கிளம்புங்க. அப்படியே அந்த பக்கமா போயிரு. ஏஞ்சலினுக்கு நீங்க வந்துட்டு ஓட் பண்ணணும், அவங்களும் அந்த பிரம்மாண்டமான மேடையில ஃபைனலிஸ்டா நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க SMS மூலமா ஓட் பண்ணணும்னா SSJ02ன்றதை டைப் பண்ணி 57827 என்ற நம்பருக்கு அனுப்பி வைங்க. இல்லை ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர் இருக்கு. 543217 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நம்ம ஏஞ்சலினுக்கு அங்கே உங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்க ஆன்லைன்ல கூட நீங்க ஏஞ்சலினுக்கு ஓட் பண்ணலாம். www.supersinger.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் SSJ02 ஏஞ்சலினுக்கு கூட நீங்க ஓட் போடலாம். ஓகேயா? உனக்கு இவ்வளோ ஓட் சொன்னல, இப்போ சொல்லு. ஐ எம் அ பீகாக் சொல்லு. மங்கி கிடையாது, நான் பீகாக் சொல்லு. சிங்கம். சிங்கம்மா? ஸ்னோ கேர்ள் லேடிஸ்ல நானு. பீகாக். பீகாக் ஓகே. ராபிட், பீகாக், ஸ்குரில் ஓகே. இவங்கள சொல்லட்டா? அவரு சிங்கம், புலி, போலார் பேர், அப்புறம் கரடி. மக்காப்பா நீங்க கடலை போட்டதெல்லாம் போதும். இது ஒரு கிட் ஷோ அப்படின்றதுனால நம்ம கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்க சாத்துங்க. ஸோ நாளைக்கும் நம்மளோட வைல்ட் கார்டு சுற்று தொடரும். நம்ம பசங்க எல்லாருமே இந்த 3வது சுற்று, அதாவது ஃபாஸ்ட் பாடல்களில் ரொம்ப சூப்பராக பாடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நாளைக்கு பாக்கி இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் பாட போகிறாங்க. நிறைய குறும்புத்தனம். வைல்ட் கார்டு வந்து இவங்களுங்கெல்லாம் திருந்தவே இல்லை. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், என்ன மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு 9:30 விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பார்க்க மறக்காதீங்க. Until then, it's Makapa Anand and Priyanka signing off. Tata, good night.